வணக்கம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் விலை 1 கிராம் 10,000 ரூபாயை கடந்து வரலாறு காணாத உச்சம். சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 80,040 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் புதிய உச்சம். 1 கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 138 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலுமிருந்தும் செங்கோட்டையன் நீக்கம். ஒருங்கிணைப்புக்கு 10 நாட்கள் கெடு விதித்த மறுநாளே எடப்பாடி பழனிசாமி அதிரடி. ஈரோடு புறநகர் மாவட்டத்தில் செங்கோட்டையனின் ஆதரவு நிர்வாகிகளையும் கூண்டோடு நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் 100 பேரை தங்களை நீக்க கோரி கடிதம் எழுதியதால் அதிமுகவில் பரபரப்பு. விளக்கம் கேட்காமல் கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு காலம் பதில் சொல்லும் என செங்கோட்டையன் பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான பணிகள் தொடரும் என்றும் திட்டவட்டம். முதலமைச்சரின் ஐரோப்பிய பயணத்தின் மூலம் இதுவரை 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு. 17,613 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. லண்டனில் சட்டமேதை அம்பேத்கர் இல்லம் கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருவள்ளுவர் சிலைக்கும் மரியாதை செலுத்தியதோடு இந்திய வம்சாவளி மாணவர்களுடன் கலந்துரையாடல். ₹450 கோடி மோசடியில் ஈடுபட்டதாக சசிகலாவுக்கு சொந்தமான சர்க்கரை ஆலை மீது சிபிஐ வழக்கு பதிவு. மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 500, 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து வாங்கியது கண்டுபிடிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள முத்துக்குளக்கியம்மன் கோவிலுக்குள் பட்டியல் பிரிவு மக்கள் செல்ல அனுமதி. தேரின் வெள்ளோட்ட பாதையை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பதாகைகளில் இந்தி எழுத்துக்களில் தகவல்கள். ஊர்களின் பெயர்களை தமிழ் ஆங்கிலத்துடன் திடீரென ஹிந்தியிலும் எழுதியதற்கு எதிர்ப்பு. கிருஷ்ணகிரி KRB அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 937 கன அடி நீர் திறப்பு. கடலூர் சிப்காட்டில் விபத்துக்குள்ளான தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவு. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளின் ஆய்வை அடுத்து நடவடிக்கை. வரும் 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தவேக தலைவர் விஜய். பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி திருச்சி காவல் ஆணையரிடம் மனு. செங்கோட்டையின் கட்சி பதவிகளை பறித்தது சர்வாதிகாரத்தின் உச்சம் என OPS கண்டனம். சிறுபிள்ளைத்தனமான செயல், கட்சி நலனுக்கு நல்லதல்ல என சசிகலா காட்டம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக டிடிவி தினகரன் விளக்கம். நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை என்றும் குற்றச்சாட்டு. அதிமுக ஒன்றுபடுவதே பாஜகவின் விருப்பம் என நயினார் நாகேந்திரன் விளக்கம். துக்கடா கட்சி என்று அமமுகவை தாம் நினைக்கவில்லை என்று பேட்டி. பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் நினைக்கிறோம். அதுலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு சொன்னால்
எல்லோரும் ஒன்று சேரணுன்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசியிருக்கேன். ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. எல்லா காலத்திலும் என்னுடைய பேட்டி எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல் என்று செல்வ பெருந்தகை விமர்சனம். 4 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த செங்கோட்டையன் இப்போது யார் குரலை ஒலிக்கிறார் என்றும் கேள்வி. இதெல்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழலில் இந்த அரசியல் பண்ணுறாங்க. மக்களுக்காக நாங்கள் பண்ணுறோன்னு கிடையாது. மக்களுக்காக பண்ணால் எப்போ ஒருங்கிணைஞ்சிருப்பாங்க? அது வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒருங்கிணைஞ்சாங்கலாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவங்க வீட்டான போய் வைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். தங்க நகைகளை திருடியதாக நெற்குன்றத்தை சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் கைது. 10 திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் விசாரணையில் அம்பலம். சென்னை ராணுவ அதிகாரிகளுக்கான மையத்தில் 300க்கும் மேற்பட்டோருக்கு பயிற்சி நிறைவு. பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி அசத்திய ராணுவ அதிகாரிகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் பிரதமர் மோடி. ஜப்பான், சீனா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பிய நிலையில் சந்திப்பு. தெலுங்கானாவில் ரசாயன ஆலை என்ற பெயரில் போதைப் பொருட்களை ரகசியமாக தயாரிப்பு. போதைப் பொருள் கும்பலை சுற்றி வளைப்பு. 12,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் பறிமுதல். RDX வெடிமருந்து நிரப்பப்பட்ட 34 வாகனங்கள் மூலம் மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படும் என மிரட்டல். மும்பைக்கு மிரட்டல் விடுத்த பீகாரை சேர்ந்த அஸ்வின் குமார் சுப்ரா என்பவர் கைது. GST வரி குறைப்பை அமல்படுத்த தொடங்கியது மஹிந்திரா நிறுவனம். XUV டீசல் கார் மாடல்களின் விலை 1,56,000 வரை குறைப்பு. ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்துள்ளதால் சவரன் 80,000 ரூபாயை கடந்து நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. வெள்ளியின் விலையும் கிராம் 138 ரூபாய் என்ற வரலாற்று உயர்வை கண்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று மேலும் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நேற்று 22 கேரட் ஆபரண தங்கம் சவரன் 78,920 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,865 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று தங்கம் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்ததால் சவரன் விலை வரலாறு காணாத அளவுக்கு 80,040 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலையும் 10,000ஐ கடந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை முதல் ஒரு சவரனுக்கு 3,080 ரூபாய் உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் விலை 7,150ஆகவும் சவரன் 57,200 ரூபாயாகவும் இருந்தது. தற்போது 8 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் ஜனவரி முதல் கிராம் ஒன்றுக்கு 2,855 ரூபாயும் ஒரு சவரனுக்கு 22,840 ரூபாயும் உயர்ந்துள்ளது. ஒரு பவுன் நகை 80,000 ரூபாய்னா முதல் 3 சவரன் நகை போடுவோமான்னு கூட தெரியாது. அவ்வளோ வசதி இல்லாத உட்காடுறாங்க ரொம்ப பேர். ஆனால் 2 பொம்பளை பசங்களுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம். 5-6 பெற்று வச்சுருக்குறவங்களாம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? வசதியாக இருக்கிறவங்க கட்டி கொடுத்துருவாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நாளுக்கு நாள், அதாவது முன்னாடி வருஷத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை ஏறிட்டு இப்போ நாளுக்கு நாள் நமக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதனுடைய தொகை இன்றைக்கி 80,000 தொட்டுருச்சு. இன்னும் ஒரு மாத காலம் 2 மாத காலங்களில் கண்டிப்பாக 2026 வரதுக்குள்ளேயும் நமக்கு 1,00,000 ரூபாய் தொட்டுரும் அப்படிங்கிறது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆமாம், இனிமேல் பெண்களை வச்சுருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் ரொம்ப ஒரு சிரமத்தை உருவாக்கியிருக்காங்க. கோல்டு ரேட்டு ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. கோல்டு வாங்குறத அவாய்ட் பண்ணோன்னா கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கோல்டு சேர்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போய் வாங்குறாங்க. ஃப்யூச்சரில் அதோட ரேட் எவ்வளோ போகும்னு தெரியல. அதுக்காக இது கம்மியாக இருக்குதுன்னு வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணால் கம்மியாகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாங்க முடியலை, அதிக ரேட்டு. அன்னைக்கு அப்படி இல்லை. மார்க்கெட்டுக்கு வந்துட்டு போனேன், ஒரு மூக்குத்தியை வாங்கிட்டு போனேன். அப்படி ரேட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி
இன்னைக்கு நினச்சி கூட பார்க்க முடியலைங்கப்பா. ஒரு கிராம் இந்த ரேட்டுக்கு விற்கலை. நாங்களே இப்போ ஒரு 7 பவுனுக்கிட்ட வாங்கினோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுவே ஒரு 3-3.5 லட்சத்துக்குள்ளே தான் நாங்கள் வாங்கினோம். இன்றைக்கி ரேட்டு அதிகமான ரேட்டாக இருக்குது. இது பெண்களுக்கு வாங்குறதுக்கு எப்படின்னே தெரியல. கனவாக போயிருமா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே இப்போ பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கோம். எப்படி அதுங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நகை வாங்கி நம்ம சீர்வரிசை செஞ்சு எப்படி பண்ண போகிறோங்கிறது தெரியல. பொம்பளை பிள்ளை பத்திரம் அதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட நேற்று ரேட்டுக்கு தங்கம் இன்றைக்கி அதிகமாக கூடியிருக்கு. நேற்று ரேட்டுக்கு தான் ஒரு தங்கம் ஒரு கிராம் தங்கம் எடுக்க வந்தால் இன்றைக்கி அதுக்கு மேலே கூடமாக இருக்குது. 1.5 கிராம் தங்கத்துக்கு வருது ரேட்டு. நாங்கள் எப்படி எடுக்க தங்க ரேட்டை தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சி போடுங்க மக்களுக்கு. இதே மாதிரி ஏறிட்டு இருந்தால் நாங்கள் பொம்பளை பிள்ளை பத்திரம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? பொம்பளை பிள்ளைக்கு எதுவுமே பண்ண முடியாது. தங்கம்னு பார்த்தா தங்க கடையில் தான் வந்து பார்க்க முடியும். எங்களால் வாங்க முடியாது. பார்க்க மட்டும் தான் முடியும். தங்கம்னு இல்லை பேரை மட்டும் சொல்லிக்கலாம். ஆபரண தங்கத்துடன் போட்டி போட்டுக் கொண்டு வெள்ளி விலையும் தினம் ஒரு உச்சத்தை கண்டு வருகிறது. இன்று வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 138 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெள்ளியின் விலை கிராம் 98 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது படிப்படியாக உயர்ந்து 138 ரூபாயாக உச்சம் தொட்டுள்ளது. வெள்ளி விலை 8 மாதங்களில் கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 10 நாள் கெடு விதித்த மறுநாளே கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டுள்ள நிலையில் தன்னிடம் விளக்கம் கேட்காமலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டுமென்றால் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றார். தேர்தல் தோல்விகளுக்கு பின் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிந்து சென்றவர்களை 10 நாட்களுக்குள் ஒருங்கிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் கெடு விதித்தார். செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல்லில் அதிமுகவின் 7 முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் KP முனுசாமி, SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், C விஜயபாஸ்கர், காமராஜ், OS மணியன் ஆகியோர் பங்கேற்றனர். ஆலோசனைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டத்தில் பங்கேற்றவர்களும் செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றனர். இந்நிலையில் அதிமுகவின் அமைப்புச் செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆகிய பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டார். மேலும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களான KA சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, குறிஞ்சிநாதன், தேவராஜ், ரமேஷ், வேலு, KS மோகன்குமார் ஆகியோரும் அதிமுக பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், ஜனநாயக முறைப்படி தன்னிடம் விளக்கம் கேட்காமலேயே கட்சி பொறுப்புகளில் இருந்து தான் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்கும் தனது பணிகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். கட்சியினுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். நேற்றைய தினம் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த பணி எடுத்துச் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். கட்சி பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு இடைக்காலமாக அமைப்புச் செயலாளர் AK செல்வராஜ் நியமிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணத்தில் இதுவரை 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலில் ஜெர்மனிக்கு சென்றார். ஜெர்மனியில் மட்டும் பல்வேறு நிறுவனங்களுடன் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்காக 26 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு 7,020 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதன் எதிரொலியாக தமிழ்நாட்டில் 15,320 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது.
ஜெர்மனியை அடுத்து இங்கிலாந்து சென்ற முதலமைச்சர் பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பயனாக இங்கிலாந்தை தளமாக கொண்ட இந்துஜா குழுமம் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி சேமிப்பு அமைப்புகளை ஏற்படுத்த தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட உள்ள தொழிற்சாலை மூலம் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவார்கள். பிரபல மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராஜென்காவும் தங்களது தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இங்கிலாந்து பயணத்தில் இதுவரை தமிழ்நாடு அரசுடன் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதனால் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடு 8,496 கோடி ரூபாய் ஆகும். இங்கிலாந்து நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்கள் மூலம் தமிழ்நாட்டில் 2,293 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணத்தின் போது மட்டும் இதுவரை மொத்தம் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றின் கூட்டு மதிப்பு 15,516 கோடி ரூபாய் ஆகும். இதன் மூலம் தமிழ்நாட்டில் 17,613 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தரவுகளை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இவை வெறும் எண்கள் அல்ல, வாய்ப்புகள், எதிர்காலங்கள் மற்றும் கனவுகள் என்றும், இதுவே திராவிட மாடல் அரசின் செயல்பாட்டு உணர்வு என்றும் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்தே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக விளக்கம் அளித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை என்றும் விமர்சனம் செய்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்ததாகவும், நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு 4 மாதங்களாக பொறுத்திருந்ததாகவும், துரோகம் தலைவிரித்து ஆடுவதை பொறுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்தே தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் அது அவங்களால் பொறுக்க முடியாது போல இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தொண்டர்களுடைய ப்ரெஷரும் எங்கள் நிர்வாகிகளோட ப்ரெஷரும் என்னால் தாங்கலை. சரி, இதுக்கு மேலே விட்டால் அந்த துரோகம் போய் ஊராக அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுகிறது, இது திருந்தாது, வாய்ப்பே இல்லை, வெளியேறும். இதனால இதுக்கு வேற காரணமோ, நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ, இல்லை அதுக்கு போயிடலாம் இதில் பேசிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை என்றும், ஓ பன்னீர்செல்வம் விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் ஆணவத்தோடு நடந்து கொண்டதாகவும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன். என்னங்க, ஓபிஎஸ் உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில். இல்லைன்னா அப்படி இல்லைன்னாரு. ஓபிஎஸ் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் முயற்சி நல்ல முயற்சி என்றும், அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். டிசம்பர் மாதம் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளதாகவும் டிடிவி தினகரன் கூறினார். செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கே பின்னடைவாக அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதேபோல் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு மூழ்கும் கப்பல் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். அவரை பதவியிலிருந்து நீக்குவது, அதான் நான் சொன்னேன், கெடுவான் கேடு நினைப்பான், விநாசகாலை விபரீத புத்தி என்பார்களே, அதுபோல ஒரு செயல் நடத்தியிருக்கிறார்கள். அது அவருக்கு பின்னடைவல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணர்த்தும். நேற்றுக்கு சொன்னேன், மூழ்கும் கப்பல் பாஜக அதிமுக கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணியை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயற்கைக்கு எதிரான கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களால் தொடர்ந்து 4 தேர்தலில் புறந்தள்ளி தோல்வி அடைய வச்ச கூட்டணி. அது மக்கள் அவங்களை ஏற்றுக்கவே இல்லை. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் 4 வருஷமாக அமைதியாக இருந்துட்டு இப்போ ஒரு கழக குரல் அங்கே ஒலிக்குதுன்னா என்ன காரணம்? அந்த கூட்டணி சரியாக வராது, வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆகையால் பாஜக எங்கே இருக்குதோ அங்கே சர்வ நாசம் தான் நடக்கும். அது எல்லா மாநிலத்திலும் நடந்துருக்கு.
செங்கோட்டையன் ஐயா இப்ப கட்சியிலேயே இல்லை, நீங்க பத்திரிகையே படிக்கல. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார், பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். செங்கோட்டையனை பற்றியோ கூட்டணி பற்றியோ எதை பேசுவதும் எடப்பாடியார் தான் பேசுவார், கட்சியின் முடிவு. காஞ்சிபுரத்தில் உள்ள சர்க்கரை ஆலையொன்றை சசிகலா ரொக்கமாக 450 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ள நிலையில் சிபிஐ வழக்கு விவரம் வெளியாகி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் அருகே உள்ள பத்மாதேவி சர்க்கரை ஆலை மற்றும் அதன் இயக்குநர்கள் 120 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடியில் ஈடுபட்டதாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பதிவான இவ்வழக்கில் கடந்த மாதம் சென்னை, திருச்சி மற்றும் தென்காசியில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்நிலையில் சிபிஐ பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்ட சில வாரங்களில் பத்மாவதி சர்க்கரை ஆலையை 450 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கொடுத்து சசிகலா வாங்கியதாக குறிப்பிடப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. 2017 செல்லாது என அறிவிக்கப்பட்ட 500, 1000 ரூபாய் நோட்டுகளாக 450 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு சர்க்கரை ஆலையை விற்றதாகவும் அதற்கான ஒப்பந்தத்தில் தானும் தனது தந்தையும் தனது சகோதரரும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பத்மாவதி சர்க்கரை ஆலை நிர்வாகி ஹிதேஷ் பட்டேல் வருமான வரித்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை கொடுத்து வாங்கப்பட்ட சர்க்கரை ஆலை பினாமியின் பெயரில் உள்ளதாகவும் ஆனால் உண்மையான உரிமையாளர் சசிகலாதான் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு சசிகலா மற்றும் அவருக்கு தொடர்புடையவர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் இதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் மீண்டும் இணைக்க வேண்டும் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ள நிலையில் சசிகலாவுக்கு சொந்தமான சர்க்கரை ஆலை மீது சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்கு விவரங்கள் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்து நாட்டை காக்க செல்லும் வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. சென்னை பரங்கிமலையில் 1963ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் பயிற்சி பெற்று இந்திய ராணுவத்தில் பல்வேறு உயர் பொறுப்புகளை வகித்து வருகின்றனர். இதேபோல கடந்த 11 மாதங்களாக ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்ட 130 ஆண் அதிகாரிகள் 25 பெண் அதிகாரிகளின் பயிற்சியை நிறைவு செய்தனர். பயிற்சி முடித்த வீரர்களின் கண்கவர் சாகச நிகழ்ச்சிகள் நேற்று நடைபெற்ற நிலையில் இந்திய ராணுவத்தில் சேரவுள்ள அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சாரட் வண்டியில் பயிற்சி மையத்திற்கு வருகை தந்த விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். अति विशिष्ट सेवा मेडल, चीफ ऑफ एयर स्टाफ, रिव्यूइंग ऑफिसर ऑफ द परेड. பயிற்சி முடித்த வீரர் வீராங்கனைகள் மிடுக்காக நடத்திய அணிவகுப்பு மரியாதையை விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் ஏற்றுக்கொண்டார். பயிற்சி முடிந்து இந்திய ராணுவத்தில் சேர்வதை கொண்டாடும் விதமாக வானில் இந்திய தேசிய கொடியின் நிறங்களாலான பலூன்களை வானில் பறக்கவிட்டனர். தொடர்ந்து சக வீரர்களுடன் இணைந்து வழக்கமான முறையில் முழக்கங்களை எழுப்பி ஒருவருடன் ஒருவர் ஆற தழுவி கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த இடத்துல நான் ஸ்கூல் விவேகானந்தா வித்யாலயம், காலேஜ் லோயலா காலேஜ் சென்னையிலையும் முடிச்சுட்டு வந்தேன். இப்போது இங்கே OTA சென்னையில் நான் UPSC எக்ஸாம், CDS எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அங்கேருந்து 17 SSB பெங்களூர்லேருந்து ரெக்கமெண்ட் ஆகி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் இங்கே வந்தேன். ஆல் இந்தியா 155ல். இங்கே நான் 11 மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஜூனியர் டேர்ம், சீனியர் டேர்ம் 2 டேர்ம் ட்ரைனிங்கு. கஷ்டமாகவும் இருந்தாலும் நான் கோப்பப் பண்ணி இந்த ட்ரைனிங்கை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலேஜுக்கு அப்புறம் SEC டெக் என்ட்ரி மூலிமா OTA சென்னை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 6 months ட்ரைனிங் முடிச்சிட்டேன் நான். இப்போ என்னோடய ஃபர்தர் ட்ரைனிங் செகண்ட் டேர்ம் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த 6 month ட்ரைனிங் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். வெப்பன் ட்ரைனிங், மேப் ரீடிங், டாக்டிக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டோம். எனக்கு ஆஃபீஸர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ செகண்ட் டேர்முக்காக ஈகராக வெயிட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டேர்ம் முடிஞ்சோடனே நாங்கள் ஆஃபீஸர்ஸ் ஆகிடுவோம்.
தற்போது தேர்வான ராணுவ அதிகாரிகள் விரைவில் முப்படைகளில் லெப்டினன்ட் அளவிலான பதவிகளை அலங்கரிக்க உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.